ஏரியிலிருந்து இந்த வாய்க்காலை அகலப்படுத்தி கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்தபோது அந்த பணி அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த ஏரியிலிருந்து நேரடியாக ஒரு காவாய் கட்டினால் எந்த இடத்துலையும் தண்ணி நிற்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். 800 மீட்டர் தான் காவாய் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 800 மீட்டர் காவாய் கட்டுவதற்குரிய செயலாளர் வந்திருக்கார், டிஎம்ஏ வந்திருக்கார், அமைச்சர் கேட்டு கொண்டு இருக்க, கலெக்டர் எந்த இடத்துல வேணுமோ எடுத்து கொடுத்துருன்றார், நடுப்புற இருக்கிறத எடுத்து கொடுத்துருன்றாரு. அதனால் கட்டிடுவோம். இனி எந்த காலத்திலும் தண்ணி நிற்காத அளவு கட்டி விட்ருவோம். அதான் வேற ஏற்கனவே ஹவுசிங் போர்டு 27 கோடி கொடுத்தீங்க, அது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேற ஏதாவது நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் நீங்க சொல்றீங்க, நீங்களே நிறைய ஐடியாலாம் கொடுக்குறீங்க. நல்ல அதிகாரிகள் இந்த மாநகராட்சிக்கு நியமனம் செய்யப்பட்டாங்க. அருமையான அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்கேன் சார். எந்த அதிகாரியும் குறைச்சி மட்டும் மதிப்பிடாதீங்க. எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லாம் ரொம்ப சிறப்பான அதிகாரி செஞ்சுருக்கேன் சார். அதை விட மந்திரி ரொம்ப கெட்டிக்காரன். அவன் சின்ன எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, என்ன வேணுமோ ஆவடிக்கு வேணுங்கிறத அமைச்சர் சொன்னால் முதலமைச்சர் உடனே கொடுக்க போகிறாரு. நாங்கள் அந்த வேலையை செய்ய போகிறோம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை சார். வேறு ஏதாவது அங்கே துணை முதலமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம ஆவடியோடு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு படம் நம்ம கொடுக்கக்கூடாது. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்தில் வேறு எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மழை? இல்லை, நாங்கள் ஆவடியில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்தாங்க. திருவள்ளூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் சென்னைக்கு குடிநீர் வழங்குறது திருவள்ளூர் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து தண்ணியே போகுது. மழை அதிகமான இங்கே இருக்கிற சராசரி மழை அளவு இருக்குமானால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. திடீரென்று அதிகமான மழை பெய்கிற போது 1 நாள் 2 நாள் நிற்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் மோட்டார்லாம் கமிஷனர் கேட்டிருக்கிறாங்க. மோட்டார்லாம் கொண்டு வந்து இப்போ சென்னையிலேருந்து மறுபடியும் டிஎம்ஐ இன்னைக்கு வரப்போ மோட்டார்லாம் கொண்டு வந்து ஒரே நாளில் எல்லா தண்ணியும் வடிகிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. 20 சென்டிமீட்டர். அதிகபட்சமாக பொன்னேரியில 20 சென்டிமீட்டர், ஆவடியில 9 சென்டிமீட்டர், 9.2 தான். பொன்னேரியில 20 சென்டிமீட்டர் அதிகமா இல்ல உதயா 9.52 சென்டிமீட்டர் ஆவடி. பூந்தமல்லி வெறும் 5 சென்டிமீட்டர் தான். ரெட் ஹில்ஸ்ல 18 சென்டிமீட்டர் நிதி ஒதுக்கீட்டு கொடுத்துருவோம் சார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அந்த நிதியும் கொடுக்குறோம். இப்போ தேவைப்பட்ட அவங்க கமிஷனர் அவங்க நீங்கள் கேட்கப்பட்ட நிதியை கொடுத்துருவோம். எப்படி நம்ம ஏரி அந்த அகலப்படுத்தணுமோ அதுக்காக 27 கோடி, இப்போ ஒரு 30 கோடி கொடுத்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வேலையை முடிச்சிருவோம்.